வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நாம கேட்க போற கதை ஒரு காதல் சிறுகதை. ராஜேந்திர சோழர் ஆட்சி காலத்துல நடந்த ஒரு சிறு காதல் கதை தான். அந்த கதையை தான் நான் இன்னைக்கு வாசிச்சிருக்கேன். இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. மேலும் என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். விடுதலையின் விலை. பெரும்பற்று புலியூர் என்று அழைக்கப்படும் சிதம்பரத்தில் புதிதாக கட்டப்பட்டிருந்த மாளிகையில் பேரரசர் ராஜேந்திர சோழ தேவர் வீற்றிருந்தார். ஓய்வு இன்றி நேர காலம் பாராமல் அவர் பலருடன் மந்திர ஆலோசனை நடத்தி வந்தார். சோழ நாட்டில் புதிய தலைநகரத்துக்கான இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டுவிட்டது. பழையாறை நின்று சிறிது தொலைவில் கொள்ளிடத்திற்கு மிக அருகே விசாலமான காட்டுப்பகுதியை அவர் தேர்ந்தெடுத்தார். தில்லையம்பத்திலிருந்து தென்மேற்கே 20 கல் தொலைவில் அந்த பூமி விளங்கியதால் புதிய தலைநகரை அமைக்கும் பணியை கவனிக்க எளிதாக இருக்கும் என்று தில்லையம்பத்தில் தங்கியிருக்கவும் அவர் முடிவு செய்தார். அதற்காக அங்கே புதிய அழகிய மாளிகையும் கட்டப்பட்டது. புதிய தலைநகரை தஞ்சையைப் போல மிக பெரியதாக அமைக்க திட்டமிட்டார். அங்கே தஞ்சையில் உள்ள பெருவுடையார் கோவிலை போன்றே பெரிய அளவில் கோவில் ஒன்று கட்டவும் உயர்ந்த விமானம் அமைக்கவும் திட்டமிட்டார். அழகான வரைபடங்கள் வரைபவர், கட்டட நிர்மாண வல்லுநர்கள், சிற்பிகள் என அவ்வப்பொழுது பேரரசரை சந்தித்து அரசர் கூறுபவற்றை கவனமாக கேட்கவும் தங்கள் கருத்தினை கூறவும் விவாதித்துக் கொண்டிருந்தனர். இதற்கிடையே வடக்கு நோக்கி படையெடுப்பு ஒன்றை குறித்து தளபதிகள் மந்திராலோசனை புரிந்து வந்தனர். மேலை சாளுக்கிய நாட்டு வேந்தன் சத்யாச்சிரயன் சோழ நாட்டை தாக்க பெருந்திட்டம் தீட்டி வருகிறான் என்பதை ஒற்றர்கள் மூலம் உணர்ந்த ராஜேந்திரன் அதற்கு முன்பே அவர்கள் தலைநகரான மண்ணை கடக்கத்தை தாக்க திட்டமிட்டிருந்தார். அதற்கான போர் முறைகள், படைத்திரட்டுதல் பற்றி விவாதிக்க ராசமல்ல முத்தரையன் வந்திருந்தார். அவருடன் கலந்து ஆலோசித்துக் கொண்டிருந்த பொழுதுதான் தஞ்சை கோவில் ஸ்ரீகாரியம் கவனிக்கும் சேந்தன் அரசரை காண மிக பணிவுடன் வந்து நின்றார். ராஜேந்திர சோழ தேவர் தில்லையில் சென்று தங்கிய பிறகு பல அரசியல் பணிகளை பற்றிய உத்தரவு பெற அதிகாரிகள் தஞ்சை நின்று சிதம்பரம் வர வேண்டியிருந்தது. அதுபோல கோவில் நிர்வாக செயல் குறித்து கட்டளை பெற சேத்தன் வந்திருப்பதாக நினைத்த ராஜேந்திரன் அவரிடம் பிறகு அமைதியாக பேசலாம் என்று அவரை காத்திருக்குமாறு கூறினார். ராசமல்ல முத்தையரோடு மிக முக்கியமாக கலந்தாலோசித்துக் கொண்டிருப்பதை மறைமுகமாக தெரிவிக்க விரும்பி, இன்று இரவு தங்கி நாளை செல்லலாம் அல்லவா சேந்தனாரே என்று கேட்டார். மிக பணிவுடன் சேந்தன் சொன்னார், நான் தெரிவிக்கப் போவதும் தாங்கள் முத்திரையரோடு கலந்து பேச வேண்டிய மிக முக்கியமான செய்திதான். ராஜேந்திரன் புருவம் உயர்த்தி, என்ன, மேலை சாளுக்கிய தொடர்பான செய்தியா என்று கேட்டார். ஆம் பேரரசே, சத்யாச்சரனுடைய ஒற்றர் ஒருவரை பற்றிய செய்தி எனக்கு கிடைத்தது என்று அவர் கூறுவதை ராசமல்லனும் கூர்ந்து கவனிக்கலானார். மார்கழி திருவாதிரை நாளன்று வழக்கமாக சிறப்பாக கொண்டாடப்படும் ராஜேந்திர சோழ தேவரின் பிறந்தநாள் விழாவில் கூத்து நிகழ்த்த ரத்தினவல்லி அன்று நடனமாட வரவில்லை. இரவு வெகு நேரம் காத்திருந்த மக்கள் சலிப்புடன் கலைந்தனர். தேடி சென்றபொழுது வீட்டிலும் அவள் இல்லை. எங்கே சென்றாள் என்பதை சொல்லவும் அவள் வீட்டில் ஒருவராலும் இயலவில்லை. இந்த நேரத்தில் வெண்ணாற்றங்கரை மணற்பரப்பில் நீல வானத்து பின்னணியில் வட்ட முழுமதியின் அழகை ரசித்தவாறு ரத்தினவல்லியும் நரேந்திரனும் பேசிக் கொண்டிருந்தனர். ரத்தினவல்லியின் தாய் வறுமை நிறைந்த குடும்பத்தில் பிறந்தவள். தன் மகளும் வறுமை பிடியில் ஆட்படக்கூடாது என்பதற்காக தன் மகளை தஞ்சை கோவிலின் தெய்வ கைங்கரியம் செய்ய குழந்தையாயிருந்த பொழுதை விட்டுவிட்டார். அடிமை புகுந்த பெண்ணான ரத்தினவல்லியோ தான் அடிமை என்று ஒருபொழுதும் எண்ணாமல் நாட்டிய கலையை கற்று அக்கலையில் தேர்ந்தாள். அவளுடைய நடன சிறப்பை ராஜேந்திர சோழர் மிகவும் பாராட்டி அவளுக்கு இறையிலியாக நிலமும் வீடும் வழங்கினார். பொது பெண்டீர், பதியில்லாதார் என்றே அழைக்கப்பட்டாலும் அவளை போன்ற நாட்டிய பெண்களுக்கு நாட்டிலும் அரசாங்கத்திலும் பெரும் மரியாதை அளிக்கப்பட்டது. தேவரடியார் என்று உயர்வாக கூறி அவர்களை அழைத்து மரியாதை செலுத்தினர். மன்னரையும் மற்றும் அதிகாரிகளையும் எப்பொழுதும் சந்திக்கும் உரிமை அவளுக்கு இருந்தது. ரத்தினவல்லிக்கு மேலும் பல சலுகைகள் அளிக்கப்பட்டன. ஆனால் பெருவுடையார் சந்நிதியிலும் மன்னரது திருமுன்பும் நாட்டியமாடி புகழும் மரியாதையும் பெற்ற ரத்தினவல்லியின் மனதில் ஒருவித ஏக்கம் சிறிது சிறிதாக வளர்ந்தது. நரேந்திரனை சந்தித்த பிறகு அவள் உள்ளத்தில் ஏக்கத்துடன் ஒருவித பரபரப்பும் ஏற்பட்டது. பிற ஆடவரை காணும் பொழுது உள்ளத்திலும் உடலிலும் ஏற்படாத புதிய சிலிர்ப்பு அவனை சந்தித்த பொழுது ஏற்பட்டது. நாள்தோறும் இந்த வழியே செல்லும் பொழுது, தங்களை பார்க்கும் பொழுது தங்களுடன் ஒரு வார்த்தையாவது பேச வேண்டும் என்ற ஆவல் என் உள்ளத்தில் எழும். ஏன் அப்படி ஏற்படுகிறது என்று எனக்கு புரியவில்லை என்று
நரேந்திரனை பார்த்து ஒரு நாள் அவள் கேட்டுவிட்டாள். நரேந்திரனுடைய நிமிர்ந்த தோற்றம், சுருள் கேசம், கரிய விழிகள், பரந்த தோள்கள் அவளை கவர்ந்திருக்க வேண்டும். காதல் ததும்பும் அவள் குரலை ஏற்ற நரேந்திரன், நானும் அப்படித்தான் நினைத்தேன் என்று மட்டும் சொல்லவில்லை, முறுவலித்தான். அவனுடைய புன்முறுவல் 1000 பொருட்களை பேசின. அவன் பல நாட்களாக எதிர்பார்த்து ஏங்கியதற்கு இன்று புதிய பூபாலம் கிடைத்தது. அவளுடைய நிருத்தியங்களை கண்டிருக்கிறான். இறைவன் முன்பு அவள் ஆடும்பொழுது அவளுடைய அங்க அசைவுகளை கண்டிருக்கிறான். கரங்கள் நெளிவதிலும், இடை வளைவதிலும், விழிகள் பேசுவதிலும், சில நேரங்களில் முத்துப்பற்கள் தெரிய பாடலை முணுமுணுத்து முறுவலிப்பதிலும், பாதங்கள் அசைவதிலும் அவன் மனதை பறிகொடுத்திருக்கிறான். அப்பொழுதே ஓடிச் சென்று அவளை அணைத்து தன் இதய ஒளியை தன் இதழ் மூலம் அவள் பூக்கண்ணங்களில் தெரிவிக்க துடித்திருக்கிறான். நிறைவேறவில்லை. அவளை நெருங்க முடியவில்லை. தெய்வத்திற்கு தன்னை அர்ப்பணித்தவள், கலைக்கு என்று தன்னை ஈடுபடுத்தி கொண்டவள். மேலும் அவள் தாய் வறுமை காரணமாக அவளை கோவிலுக்கு விட்டுவிட்டதால் அவள் பரம்பரை அடிமை. அவள் தேவரடியாள் என்றெல்லாம் அவளை பற்றி அவன் அறிந்து கொண்டான். அழகுக்கு ஒரு சிறையா? வெண்ணாற்றங்கரையில் அவர்கள் சந்திக்கும் வாய்ப்பு நிகழ்ந்தது. ஒரு நாள் அவன் அவளை அப்படித்தான் வினவினான். அழகை கலைக்கூண்டிற்குள் சிறைப்படுத்தி வைக்கலாமா? முல்லையை கொடியிலேயே வாடவிடலாமா? இதை கேட்டு ரத்தினவல்லி மெல்ல நகைத்தாள். இறைவன் திருவழகை வர்ணித்துதான் நான் கேட்டிருக்கிறேன். ஒரு சாதாரண பெண்ணை மலர் என்றும் மதி என்று வர்ணிக்கிறீர்களே என்று அவள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே அவள் அவனிடம் சிறைப்பட்டாள். நரேந்திரா, கருவறையில் உள்ள இறைவன் திருவுருவத்தை தவிர வேறு உருவத்தை கண்டறியாதவள். நினைப்பது பேசுவது எல்லாம் ஆண்டவனை பற்றித்தான். அந்த நெறியை நின்று மாறக்கூடாது என்று கண்டிப்பு எங்களுக்கு. தேவனுக்கு அடியவளான நான் நரேந்திரனுக்கு அடிமையாகிவிட்டேன். அப்படி என்ன வசீகரம் உங்களிடம் என்று அவள் கேட்கும் பொழுது நரேந்திரன் மெய் சிலிக்க அவளை அப்படியே இறுக அணைத்தான். அணைத்தவாறு வானில் மிதந்து வேறு உலகு சென்று விடலாமா என்று எண்ணினான். இப்படி தனியே ஒரு ஆடவனை சந்திப்பது பெரும் குற்றம். என்னை குற்றவாளியாக்கி விட்டீர்களே என்று அவள் சினுங்கினாள். குற்றவாளியான உன்னை நான் விடுதலை செய்கிறேன் என்றான் நரேந்திரன். உங்களால் அது முடியாது. என்னை விடுதலை செய்ய உம்மால முடியாது என்று கூறி அவன் பிடியின் அழுத்தத்து நின்று தன்னை விடுவித்துக் கொள்ள முயன்றாள். என்னால முடியும் என்பதற்கு அடையாளமாக அவன் தன் இதழ் முத்திரையை பதித்தான். முடியாது. முதல்ல இப்பொழுது என்ன நீங்க சிறைப்படுத்திருக்கீங்களே, அதிலிருந்து விடுவிக்கிறீங்களா? இருவரும் சிரித்தனர். அணைப்பு மேலும் எருகியது. ரத்தினவல்லி அடிமை வாழ்வில் நின்று விடுதலை பெற விரும்பினாள். ஆனால் அது இயலாத காரியம் என்பதும் அவளுக்கு தெரியும். அவள் நடவடிக்கைகளை அறிந்து அவள் உயிர் தோழி சொன்னாள். பைத்தியமே, அடிமை என்ற சொல்லின் பொருளே உனக்கு புரியாது. இறைவனுக்கு அடிமையாயிருப்பதால் தான் நமக்கு புகழ், மரியாதை, பட்டாடை, பொன் ஆபரணங்கள், வீடு, நிலம் எல்லாம் கிடைக்கின்றன. இந்த அடிமைத்தனத்தின் மேல் உனக்கு வெறுப்பு வந்ததேன்? ரத்தினவல்லி சோர்வுடன், சிறையில் இருக்கும் மடக்கிழக்கி முறையாக பாலும் பழமும் தந்தால் மட்டும் போதுமா என்ன என்றாள். நீ என்னத்தான் சொல்கிறாய்? தோழி கேட்டாள். எனக்கு இந்த பொன் விலங்கு பிடிக்கவில்லை. கள்ளி, எனக்கு தெரியும். நீ ஆண் சுகத்தின் ருசி பார்த்து விட்டாய். மகா பாவம். வெளியே தெரிந்தால் அரச கோபம் உண்டு, தண்டனையும் கடுமை. விடுவே கிடையாதா? இதற்கு விடுதலையே கிடையாதா? உண்டு. உன் தாய் உன்னை பெரும் பொற்காசுக்கு விற்றுவிட்டாள். அதேபோல் பல மடங்கு கோவில் தலைவர் கேட்கும் தொகை கொடுத்தால் ஒருவேளை உனக்கு விடுதலை கிடைக்கலாம். சொல்லாமல் ஓடிப்போய்விட்டாள், விட்டு விடுதலையாகிவிட்டாள். ரத்தினவல்லி துணிவுடன் கேட்டாள். நரேந்திரனும் இதையேதான் அவளிடம் கேட்டான். ஏன் பயப்படுகிறாய் ரத்னவல்லி? யாரும் அறியாமல் நாம் இந்த ஊரிலிருந்து வெளியேறி விடுவோம். எங்கே போவது? சோழ சக்கரவர்த்திகளுக்கு 8 திசையும் சொந்தம். எங்கு சென்றாலும் நம்மை கட்டி இழுத்து வந்து விடுவார்கள். பிறகு விடிவற்ற நிஜமான அடிமை வாழ்வுதான், காரிருள் சிறை வாழ்வுதான் என்றாள். நரேந்திரன் சிரித்தான். சோழ சக்கரவர்த்திகளின் கொடி எல்லா இடங்களிலும் பறக்கவில்லை. சோழர் கொடி மிதிப்பட்டிருக்கும் இடமும் உண்டு. ரத்னவல்லி திரிக்கிட்டாள். என்ன சொல்றீங்க? சோழ நாட்டை அவமரியாதைப்படுத்துவது போல் இருக்கிறதே தங்கள் பேச்சு என்று கவலையுடன் கூறினாள். நரேந்திரன் துணிவுடன், நமது காதல் சாம்ராஜ்யத்தின் எதிரே எந்த பெருநாட்டின் எதிர்ப்பும் நிற்க முடியாது என்றான். நீங்க என்ன சொல்றீங்க? என் மனதில் பெரிய குழப்பம், கவலை அலைகள் என் இதய மேடையை பலமாக தாக்குகின்றன. என்னால் நடனமாட முடியவில்லை. உங்களை மறக்க முயல்கிறேன், முடியவில்லை. கருவறையில் பெருவுடையாருக்கு மாறாக நீங்கள் அங்கு நின்று சிரிக்கிறீர்கள். உங்கள் அழகு சிரிப்பு என்னை மயக்கிவிட்டது. குறிப்பிட்ட நேரத்தில் நடனமாட முடியவில்லை. நடனம் ஆடினாலும் என்னால் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியவில்லை.
அடுத்து என்ன செய்வது சொல்லுங்கள், நெஞ்சி தழுதழுக்க கேட்டாள். உதட்டில் குறும்புத்தனம் தவழ நரேந்திரன் குரலில் கண்டிப்பு மிளிர கூறினான். ஒரே வழி, என்னை மறந்து விடுவது. ரத்தினவள்ளி சீறினாள். என்ன சொன்னீங்க? உங்களை மறப்பதற்காகவா நான் உங்களை காதலிச்சேன்? உங்கள் உள்ளம் என்னை மறக்க நினைக்கலாம், ஆனால் என் இதய அரங்கில் இறைவனை மறந்தாலும் உங்களை மறக்க மாட்டேன். நீங்கள் என்னை வெறுத்தால் நான் இந்த உலகை விட்டு செல்லவே முயல்வேன் என்று அழுத்தமாக வந்தது பேச்சு. நரேந்திரன் இதை எதிர்பார்க்கவில்லை. நரேந்திரன் தான் கூறியது உண்மை என்று கூறி அவளை சமாதானப்படுத்த பெரும்பாடுபட்டான். திருவாதிரை நாளன்று ரத்தினவள்ளி நடனமாட மறந்தாள். விழா கூட்டத்தில் கலந்து கொள்ள மறந்தாள். பொதுக்கூத்துக்கும் வரவில்லை. வெண்ணாற்ற கரையில் நரேந்திரன் அணைப்பிலும் பேச்சிலும் தன்னை மறந்திருந்தாள். அன்றே தஞ்சையை விட்டு வெளியேறிவிடும் திட்டத்தை வகுப்பதில் முனைந்திருந்தாள். தில்லை திருச்சிற்றம்பலம் நகர மாளிகையில் ராஜேந்திர சோழரிடம் இவற்றையெல்லாம் கூறிய சேந்தன் மற்றொரு செய்தியையும் கூறினார். சாளுக்கிய நாட்டினின்று வந்தவர் நரேந்திரன். ஆனால் நமது படைபலம் அறியவோ போர்த்துறை அறியவோ வரவில்லை. சித்திரக்கலை நுணுக்கம் கற்றறிய வந்திருக்கிறார். பெருவுடையார் கோவில் கருவறையை சுற்றி எழுதப்பட்டுள்ள சித்திரங்களைக் கண்டு அழியா வர்ணம் திட்டும் முறையை கண்டறிந்து செல்ல வந்துள்ளார். நமது ஓவியர் சித்திரசேனரிடம் மாணாக்கனாக சேர்ந்து ஓவியம் பயின்று வருகிறார். ஓவிய கலையை கற்றுச் செல்வதுடன் நாட்டிய கலைவாணி ரத்தினவள்ளியையும் கவர்ந்து செல்ல திட்டமிட்டு விட்டார் என்று கூறியது கேட்டு ராஜேந்திர சோழர் சிறிது நேரம் சிந்தித்தார். ஓ, மேலை சாளுக்கியர்கள் நம்மிடம் மோத துணிந்து விட்டார்களா? மண்ணைக்கேட நகரில் பெரிய சித்திரக்கூடம் அமைக்கப் போகிறார்களா என்று கூறியவர் எங்கிருந்தாலும் ரத்தினவள்ளியையும் நரேந்திரனையும் சிறைப்பிடித்து வருமாறு கட்டளையிட்டார். தில்லை நகரத்து அரச மாளிகையில் வீட்டிருந்த ராஜேந்திர சோழர் எதிரே ரத்தினவள்ளியும் நரேந்திரனும் தலைகுனிந்து நின்றிருந்தனர். ராஜேந்திர சோழ தேவர் நரேந்திரனை பார்த்து, தஞ்சை மாநகருக்கு நீ வந்து 2 ஆண்டுகள் ஆகின்றன. சித்திரசேனரிடம் ஓவிய நுணுக்கம் பயின்று ரத்தினவள்ளியின் மனதை கவர்ந்தது எப்பொழுது என்று கேட்டார். நரேந்திரன் உடனே மறுமொழி கூறவில்லை. நான் சொல்கிறேன், உன் காதல் வளர்ந்தது மூவிரு திங்களில்தான், அப்படித்தானே? ஆமாம் சக்கரவர்த்திகளே, நரேந்திரன் பணிவுடன் கூறினான். சாளுக்கிய மன்னர் சத்யாச்சரியர் உன்னை ஓவியம் கற்றுவர சொன்னதோடு காதல் புரியவும் சொன்னாரா? மெல்ல உதட்டை ஈரப்படுத்திக் கொண்டு, ஒருவர் சொல்லி வருவதில்லை காதல், கட்டாயத்தில் மலர்வதில்லை காதல் என்றான். அப்படி என்றால் நீ காதலிப்பதன் மூலம் உங்கள் நாட்டிற்கு துரோகம் செய்து விட்டாயே, சரிதானா? அரசர் கேட்கவும், அதெப்படி என விழித்த நரேந்திரனை பார்த்து, ஆம், உன்னை போன்றவர்களை கலை நுணுக்கம் அறிந்து வர அனுப்பிய உன் அரசரைத்தான் சொல்ல வேண்டும். இதோ காதல் வலையில் சிக்கி சோழ நாட்டில் சிறைப்படப் போகிறாயே. சிறையோ மரண தண்டனையோ சொல்ல முடியாது. 2-3 குற்றங்கள். மாற்றான் நாட்டிலிருந்து ரகசியமாக வந்து உளவு பார்த்தது. தேவனுக்கே தன்னை அடிமைப்படுத்தி கொண்ட சோழ நாட்டு பெண்ணை காதலித்தது. அவளுடன் நாட்டை விட்டு ஓட பார்த்தது என்று கூறியவர் சற்று நிறுத்தி அவன் முக உணர்ச்சியை நோக்கினார். பிறகு தொடர்ந்து, ஒருமுறை ஓவியர் சித்திரசேனர் உன்னிடம் மனமிட்டு பேசினாரே, நினைவிருக்கிறதா? எனக்கு வயதாகிற தம்பி நரேந்திரா, எனக்கு வாரிசாக நீ அமைந்து ஓவிய கலையை வளர்த்து வர வேண்டும் என்பதே என் ஆசை என்று அவர் சொன்னார். அது நினைவிருக்கிறதா? உன் முகம் மாறியது. உன் சொந்த ஊருக்கு போகப் போவதாகவும் ஓவிய கலையை தொடரப்போவதில்லை என்றும் சொன்னாய். அதுவரை எனக்கு எந்த ஊர் என்று கேட்டறியாத ஓவியர் உன் ஊரை பற்றியும் உன் பெற்றோரை பற்றியும் மிக பரிவுடன் விசாரித்தார். நீ சரியாக சொல்லவில்லை. மன்னர் ராஜேந்திர சோழர் சற்று நிறுத்தினார். நரேந்திரன் பரபரப்படைந்தான். அவன் முகம் மாறியது. சக்கரவர்த்திகளே, நடந்தது நடந்தபடியே என்ன பேசினோம் என்பதையும் மன உணர்ச்சியை கூட துல்லியமாக சொல்கிறீர்களே. ஒற்றர்கள் கேட்டறிந்து சொன்னால் கூட இப்படி தெளிவாக கூறியிருக்க முடியாதே. உங்களுக்கு சொன்னது யார் என்று நடுங்கும் குரலில் கேட்டவுடன், ஓவிய கலைஞனே, நீ மிக திறமைசாலி, இயற்கையிலேயே திறமை வாய்ந்தனே. எங்க சோழ நாட்டிலிருந்து சித்திர நுணுக்கங்களை கொண்டு செல்வது போதாதென்று அருமை நாட்டியமணி ரத்தினவள்ளியையும் கவர்ந்து செல்ல திட்டமிட்டாய். ஐயோ பாவம், கையும் களவுமாக இருவரும் பிடிபட்டு விட்டீர்கள். என்ன தண்டனை கிடைக்கும் என உணர்ந்திருந்தால் செய்திருக்க மாட்டாய். காதல் அவ்வளவு எளிதன்று. நரேந்திரா, சோழ நாட்டை ஏமாற்றுவதும் எளிதன்று என்று கூறி நிறுத்திய பொழுது நரேந்திரனின் கண்களில் நீர் தழும்பியது. பயத்தால் உடல் நடுங்கியது. சக்கரவர்த்திகளே, ரத்தினவள்ளியை நான் அபகரித்து செல்ல திட்டமிட்டதாக மட்டும் குற்றம் சாட்டாதீர்கள். எங்கள் காதல் தெய்வீகமானது. சோழ நாட்டில் நாட்டிய பெண்களுக்கு தேவரடியார்கள் என பெயர் கொடுத்து அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் அவலநிலையை எதிர்த்து விடுதலையை அடைய விரும்பிய ரத்தினவள்ளியின் முழு சம்மதத்துடன் தான் நான் அவளை அழைத்து செல்ல விரும்பினேன்.
சோழ சக்கரவர்த்திகளை ஏமாற்றும் எண்ணம் எனக்கில்லை. யாரோ கூறியதை கேட்டு நேரில் கண்டது போல் பேசுகிறீர்கள் என்றான். ராஜேந்திர சோழர் பெரிதாக நகைத்தார். சித்திரக்கலைஞர் நரேந்திரனே, உம்முடன் சித்திரசேனரிடம் ஓவியம் பயின்றாரே முதியவர் ஒருவர் நினைவிருக்கிறதா என்று கேட்டார். அவனை கூர்மையாக பார்த்தவாறு, ஆமாம், அடர்ந்த தாடி மீசையுடன் வயதானவர். அந்த வயதிலும் அவர் ஓவியக்கலையை ஆவலுடன் கற்றுக்கொண்டார். சித்திரம் அறிய முடியாவிட்டாலும் வண்ணக்கலவை நுணுக்கங்களை கற்றார். அடிக்கடி என்னை பார்ப்பதும் ஓவிய தலைவரை பார்த்து, குருதேவரே, கலை நுணுக்கங்கள் அனைத்தையும் கற்று தந்து விடக்கூடாது, ரகசியமான வண்ண முறைகளை இப்படி அம்பலப்படுத்துகிறீர்களே என்று கேட்பாரே, அவர்தானே? நரேந்திரா, சித்திரசேனரிடம் சித்திரம் பயின்ற அந்த முதிய மாணவர் வேறு யாருமல்ல, நானே தான். தஞ்சை பெருவுடையார் கோவில் சித்திரக்கூடம் போன்று நான் அமைக்கப் போகும் தலைநகரத்து கோவிலிலும் சித்திரக்கூடம் அமைக்க திட்டமிட்டுள்ளேன். அதற்கான நுணுக்கங்களை பழகவே மாறுவேடத்தில் ஓவியரிடம் சித்திரம் பயின்றேன். ராஜேந்திரர் சொல்லி நிறுத்த ரத்னவல்லியின் பக்கம் திரும்பி, ரத்னவல்லி, சிறந்த நாட்டியமணியான நீ இவ்வாறு சாலிகை நாட்டோருடன் சென்றுவிட திட்டமிடலாமா? உன் தாய் உன்னை சிறு வயதிலேயே கோவிலுக்கு ஒப்படைத்து விட்டாள் என்பதை நீ மறந்து விட்டாயா? எவ்வளவு பொன் கொடுத்தாலும் நீ மீள முடியாது என்பது தெரியுமா? அது மட்டுமன்று, சாளுக்கிய நாட்டு ஒற்றருடன் நீ ஓடிப்போக்க திட்டமிட்டதற்கு தண்டனை என்ன தெரியுமா? சோழ மாளிகை வேலத்தில் உன்னை சிறையிடுவேன். காலமெல்லாம் பணிப்பெண்ணாக நீ உழைக்க வேண்டியதுதான். ஒரு நாட்டியமணி சமையல் கூடத்தில் வேலை செய்ய வேண்டுமா? அரசர் கூறியது கேட்டு ரத்தினவல்லி விம்மினாள். சக்கரவர்த்தி அவர்களே, சோழ நாட்டை விட்டு பிரிந்து செல்ல எனக்கு என்றுமே ஆசை இல்லை. கனவில் கூட நினைக்க மாட்டேன். இறைவனிடம் காதல் கொண்ட என் மனதை இந்த ஓவியரிடம் பறிகொடுத்தேன். காதலுக்கு கண் இல்லை. அவர் சாளுக்கிய நாட்டு ஒற்றர் என்பது எனக்கு தெரியாது. காதலா தாய் நாடா என்றால் நான் நாட்டைத்தான் காதலிப்பேன். என்னை மன்னித்து விடுங்கள். அடிமையாக வாழ என் மனம் ஒப்பவில்லை என்பது உண்மையே. விடுதலை பெற்று அவருடன் வாழ நினைத்தது உண்மைதான். அதற்கு தண்டனையாக என்னை வேலத்தில் தள்ளிவிடாதீர்கள். பெருவுடையார் முன்பு நான் என்றும் ஆடிக்கொண்டிருக்கும் நிலையிலிருந்து மாற்றிவிடாதீர்கள். ரத்தினவல்லி கோவென்று கதறியவாறு மன்னர் பாதங்களில் வீழ்ந்தாள். சோழ சக்கரவர்த்திகளே, ரத்தினவல்லியின் மீது நான் கொண்ட காதல் தெய்வீகமானது. அவளை பிரிய என்னால முடியாது. நான் சாளுக்கிய நாட்டிற்கு செல்ல விரும்பவில்லை. இது சத்தியம் என்று கூறி மன்னரின் காலில் தடாலென வீழ்ந்தான் நரேந்திரன். நரேந்திரா, எழுந்திரு. ஒரு சிறந்த ஓவிய கலைஞர் மற்றவர் காலில் விழலாமா? மன்னர் ஆயினும் வேறு எவராயினும் கலைஞர்கள் அடிப்படையக்கூடாது. உங்களுக்கு ஒரு தண்டனை தந்துதானாக வேண்டும். அதுவும் ஆயுள் தண்டனை தான் சரியானது என்று கூறி சற்று நிறுத்தி சுற்றுமுற்றும் பார்த்தார். காவல் வீரர்களை நோக்கி, திருமந்திர ஓலை நாயகத்தை அழையுங்கள் என்றார். என்றுமே அடிமையாக வாழ தங்களை விற்றுக்கொண்ட பெருவுடையார் கோவில் அடிமையான ரத்தினவல்லியின் அடிமை சீட்டை முறித்து அவளை விடுதலை செய்கிறேன். இறைவனுக்கு அடிமையாக தேவரடியாளாக திகழ்பவர்கள் திருமணம் புரிந்து கொள்ளக்கூடாது என்ற நிலையை இன்று முதல் மாற்றுகிறேன். ரத்தினவல்லி திருமணம் செய்து கொண்டே இறைவனுக்கு தொண்டாற்றட்டும். ஒரு நிபந்தனையின் பேரில் ஓவியர் நரேந்திரன் செய்த குற்றத்தை மன்னிக்கிறேன். புதிய தலைநகரில் நான் கட்டவிருக்கும் பெரிய கோவிலின் கருவறையை சுற்றி ஓவியக்கூடம் ஒன்று அமைக்கப் போகிறேன். அந்த ஓவியக்கூடத்து ஓவியங்களை வரைய சம்மதித்து சோழ நாட்டிலேயே நரேந்திரன் தங்கியிருக்க ஒப்புக்கொண்டால் ஒற்றராக இருந்த குற்றத்தை பொறுத்தருளி ரத்தினவல்லியை மனம் புரிவிக்கிறேன். உங்கள் விடுதலைக்கு விலை இதுதான் என்றார். ஆஹா, அப்படியே செய்கிறேன் என்று கூறிய நரேந்திரன் சோழ சக்கரவர்த்தி ராஜேந்திர சோழர் பாதங்களில் மீண்டும் விழுந்தான். ரத்தினவல்லியும் சேர்ந்து விழுந்து எழுந்திருக்கும் பொழுது அவள் நரேந்திரனின் கரங்களை இறுக பிடித்து கொண்டாள். புன்முறுவலுடன் ராஜேந்திர சோழ சக்கரவர்த்தி இரு கரங்களாலும் ஆசி வழங்கினார். என்ன நண்பர்களே, கதையை கேட்டிங்களா? நான் இந்த கதையை படிக்கும் பொழுது ரொம்பவே பெரிய கதை நினச்சிட்டு தான் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இது ஒரு சிறு கதைன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பல சிறு கதைகள் என்கிட்ட இருக்குது. உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்ஸ் பார்த்துட்டு நான் இது மாதிரி சிறு கதைகளை நான் வாசிக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிக்கிறேன். மேலும் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.